ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமாக 2 புக்கு வாங்கியிருந்தேன். இந்தர்சித் சாந்தராஜ் ஒரு ஃபேமஸான ஒரு ஆதர் எழுதின ஒரு புக்கு வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து சூப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பார். அவரோட லைஃப் இன்சிடென்ட்னு சொல்லியிருப்பார். சின்ன வயசில் வந்து நம்ம 10th வந்து 10th படிச்சுக்கு மேலே சொல்லியிருப்பாங்க, நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 12த்லேயும் அதே சின்னது தான், சேம் லாஜிக் தான். 12த்லேயும் வந்து நல்ல மார்க் வாங்கணும். காலேஜ் போகும்போது அப்படி தான், நல்ல மார்க் வாங்கணும். அப்போ வேலைக்கு சேர்ந்தப்போ நல்ல சம்பளத்தை வேலை செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க வந்து ஒரு இன்கேஸ் ஒரு ஃபெயிலியர் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லித் தரல. 10th இன்கேஸ் நம்ம மார்க் கம்மியானாலோ, 12th நம்ம மார்க் கம்மியானாலோ, காலேஜில் நிறைய ஸ்கோர் பண்ணாலும் சரி, வேலை சரியாக கிடைக்கலனாலும் சரி, அந்த மக்களும் சரி, வீட்டில் உள்ள ஆளுங்களும் சரி, பார்க்குற விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபியர் உண்டாகும். அதை எப்படி வந்து உடனே சரி செய்யலாம் அப்படி தான் பார்ப்போமே தவிர, கரெக்டான ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம போக மாட்டோம். அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்த சினாரியோஸ்லாம் பார்த்து வந்தனால, அதே சினாரியோ தான் நம்ம ஷேர் மார்க்கெட்லயும் அப்ளை பண்ணுறோம். இன்கேஸ் ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஷேர் பண்றீங்க. ஒரு ஒரு சாரி ட்ரேட் பண்றீங்க. ஒரு 4000 ப்ராஃபிட் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்றீங்க. ஒரு 3000 ப்ராஃபிட் பார்க்குறீங்க. நீங்க 7000 வந்துச்சு. தேர்ட் டே நீங்க பண்றீங்க. ஒரு 8000 லாஸ் ஆயிடுச்சு. ஒரு மைனஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அந்த அமௌண்ட் வந்து -1000 லாஸ்ல வந்து நிக்குது. இத உடனே சரி செய்றதுக்காக உடனே என்ன பண்றீங்க, அடுத்தது இத கண்டிப்பா அடுத்த ட்ரேடிங்ல நம்ம 10,000 ப்ராஃபிட் பார்த்துரணும் சொல்லிட்டு உடனே டக்குன்னு இறங்குறீங்க. அப்படி நீங்க இறங்கும்போது அந்த அந்த ஃபெயிலியர் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம நீங்க இறங்கும்போது வந்து அதுவும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருது அப்படின்னு தான் இவரு சொல்ல வராரு. ஸோ எப்பவுமே வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. அப்படி இவரோட என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு இதே ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? அத நீங்க அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு இந்த லாஸ எப்படி தவிர்க்கலாம்? அத நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்ல வராரு. எப்பவுமே ரிவெஞ்ச் ட்ரேடிங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா 2 பாயிண்ட் இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, லாஸ் ஆறது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த லாஸ் லிமிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லிமிட் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மொத்த கேபிட்டலும் போகாத அளவுக்கு அந்த லிமிட் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, தயவு செஞ்சு ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்காதீங்க. அது எப்படி நாளைக்கு தடுக்கலாம்? அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இவர் எழுதின அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் வந்து உங்க ஷேர் பண்ணலான்னு நான் சொன்னேன்.